வணக்கம் 90s எலக்ட்ரிஷியன். இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பாத்ரூமு, அதாவது அட்டாச் பாத்ரூம் 1, காமன் பாத்ரூம் 1, ஒரு கிச்சன் ஒன்று இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் அதே மாதிரி தான், ஒரு கிச்சனு, ஒரு அட்டாச் பாத்ரூமு, அப்புறம் ஒரு காமன் பாத்ரூமு, மொட்டை மாடியில் ஒரே ஒரு டேப் பாயிண்ட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்லெட் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேஸ் கிளாம் போட்டு பிவிசி பைப் தான் போட்டிருக்கோம். இன்லெட் 2 பார்த்தீங்கன்னா போர் லைன் 1, கார்பரேஷன் லைனு, அதுக்கு 1 இன்ச் பைப் போட்டுக்கிட்டோம். எல்லாமே பிவிசி பைப் தான். அவுட்லெட் இறங்குறது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு 2 1.25 நல்ல தண்ணி உப்பு தண்ணி 1, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நல்ல தண்ணி உப்பு தண்ணி 1.25 பைப்பே போட்டிருக்கோம். ஏன் 1.25 பைப் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வால்மூன் கிளாஸெட்டு, அதாவது அட்டாச் பாத்ரூமில் மேலே ஒரு வால்மூன் கிளாஸெட்டு, கீழே ஒரு வால்மூன் கிளாஸெட்டு, காமன் பாத்ரூமும் ஒரே ஒரு ஷவர் மட்டும்தான். அதனால் 1.25 பைப்பே இறக்கி பிரிச்சுக்கிட்டோம். கிச்சனும் அதே லைனே எடுத்துக்கிட்டோம். எல்லாமே பேஸ் கிளாம் வச்சு தான் அடிச்சிருக்கோம். அதாவது அப்பார்ட்மெண்ட் கிளாம் போட்டு தான் அடிச்சு விட்டு மெர்கட் ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சிட்டோம். இறங்குற லைன் எல்லாமே ஒரே பக்கம் இறக்கி விட்டு 4 இன்ச்சு 2.5 எல்லாமே ஒரே லைனில் இறக்கி விட்டோம். எல்லா பக்கமும் செவுத்தில் கசகசன்னு பைப் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால எல்லாம் ஒரே பக்கமே நாங்கள் லைன் இறக்கிட்டோம். பாத்ரூம் வரணும் இருக்குது, பைப் எல்லாமே இறக்கிக்கிட்டோம். 1500 லிட்டர் டேங்க் 2 டேங்க் வாங்கி வச்சிட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா வால்வு எல்லாமே படிக்கட்டு ஏற இடத்துல கீழே வச்சிட்டோம். மேலே வால்வு ஆப்ரேட் பண்ணுற வேலை இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா ப்ளம்பர் அட்டன் பண்ண மட்டும்தான் மேலே போவாங்க. அதனால் தரையிலே லைன் போட்டுவிட்டு ஏர் தூக்கி விட்டு லைன் எல்லாமே இன்டர்கம் தனியாக கொடுத்துட்டோம். 2 டேங்கை லிங்க் பண்ணுற மாதிரி. இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.